அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டோம். வெற்றி கடிப்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சரி, வாங்க எம்ஜிஆர் ஐயா கட்சி ஆரம்பிச்சார், என்டிஆர் இந்த பக்கம் அப்படி இப்படி எல்லாம் போச்சு. இப்போ விஜய் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவருக்கு ஒரு 10 பேர் தேவை, ஆதரவு தேவை. இப்போது இந்த இடத்துல அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும், அவர் எப்படி போய் கூட்டணிக்குள்ளே சேருவாரா, அவங்கள கூப்பிட்டு அனுசரித்து போவாரா, என்ன மாதிரி முடிவெடுப்பார், அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சமாக தயக்கமாக இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் 108 இடங்கள் தான் உள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கும் என்று நினைக்கின்றேன். மேக்சிமம் வந்து காங்கிரஸும் விசிகே 2 கம்யூனிஸ்டும் நிறைவு செய்யும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேமுதிக ஒரு இடம் இருக்கான், தேமுதிக வைக்கலாம், பாமக வைக்கலாம், அதுபோக டிடி தினகரன் வைக்கலாம், அதுபோக காங்கிரஸும் கூட்டணி வச்சா அந்த இது பண்ணுவாங்க. இப்போ சிஎம்ஓக்கான ஃபஸ்ட்டு நாங்கள் தனி கட்சியாக தான் ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. இப்போ எப்படி கூட்டணி வச்சாதான் அடுத்த சிஎம்ல பதவியில் போய் உட்கார முடியும்? காங்கிரஸ் ஒரு 5 சீட் இருக்குது, பாமக ஒரு 5 சீட் இருக்குது, இடதுசாரி ஒரு 4 சீட் இருக்குது. அவங்களாம் இணைச்சாலே போதும், மாபெரும் கூட்டணி வந்துடும். இவர்களிடத்தில் போய் நிற்க வேண்டுமா, இல்லை எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டுமா தான் மாற்றுக் கட்சியில் உள்ளவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பட் வந்து 108 பெரும்பான்மையே போதும்ன்றதுதான் இப்போ வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் பார்க்காத எம்ஜிஆர இன்னுமே வரும் காலத்துல இவர் தான் எம்ஜிஆருங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அண்ணா வந்திருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மேபி ஏடிஎம்கே கூட வாய்ப்புகள் உண்டு. கஞ்சா ஒழிப்பு, போதை பழக்கங்கள்லாம் இருக்காதுங்கிறத நம்பி இளைஞர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்கு மாற்றங்கள் கொடுக்கணும்னு சொல்லி போட்ட மக்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாலும் நல்லதுதான். ரொம்ப நாளைக்கு இவங்க இன்னைக்கு இருக்கணும், ஜெயிக்கணும். அவர் செஞ்சு அவர் கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றணும். அப்போ தான் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலவச திட்டங்கள் எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்துவார்னு தெரியாது. இன்னைக்கே பல லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு மேலே இவர் எப்படி கடன் வாங்கி செய்வாரா, இல்லை இதில் வந்து விலையை உயர்த்தி எல்லாம் பண்ணுவாரா? அதாவது வளர்ச்சி அரசியலை புறம் தள்ளி கவர்ச்சி அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க மக்கள். ஊழல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. லஞ்சமும் ஊழலும் கொடுக்காம ஆட்சி அமைக்கவே முடியாது என்பதுதான் என்னோட கருத்து.